பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் பேருந்து நிலையம் எதிரில் அரசு மதுக்கடை அமைந்துள்ளது. இந்த மதுபான கடையில் இடையூறு ஏற்படுத்த கூறிய பெண்களும் பொதுமக்களும் முறையிட்டு வந்தனர். இந்நிலையில் மதுக்கடையை அகற்றக் கோரி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் பூட்டு போடும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது மதுக்கடைக்கு பூட்டு போட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். உடன்குடி பஸ் ஸ்டாண்ட் அருகிலே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு பூட்டு போடும் போராட்டத்தினை நாங்கள் அறிவித்தோம். தொடர்ந்து 6 வருட காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்த கடையை அகற்ற கோரி பல்வேறு கட்ட போராட்டத்தினை நடத்துகின்றோம். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி 3 மாச கால அவகாசம் கேட்டு திரும்ப 1 வருஷத்தை கால நீடிப்பு செய்யக்கூடிய அந்த செயலை கண்டித்து இன்றைக்கு உடனடியாக டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக பூட்டு போடும் போராட்டத்தினை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம்.